அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து ஒரு பால் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். அரிசி மாவும் தேங்காய் பாலும் ஒரு கொஞ்சமாக ஒரு பசும்பாலும் இருந்தால் போதும். ஒரு அருமையான வெல்லம் சேர்த்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதோட கூடயே ஒரு கதையும் சொல்கிறேன். நமக்கு எழுதின எழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம பிறந்தப்போ கொண்டு வரும் இல்லையா ஒரு தலையெழுத்து, அதை எந்த நேரத்துலேயும் மாற்ற முடியாது. அதுக்கான ஒரு கதை தான் இது. ஒரு ஊரில் ஒரு பையன், ஒரு ஆள் இருந்தார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார். அவருக்கு வேலை இல்லை, எதுவும் இல்லை, ரொம்ப கஷ்டமான இதில் இருந்தார். அப்போ அவர் என்ன நினச்சார்னா, நம்ம ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் நல்ல வசதியானவர், அவருக்கு குழந்தையிலேருந்தே ஃப்ரெண்டு அவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது உதவி கேட்கலாம். நம்ம ஒரு வேலை செய்கிறதுக்கோ இல்லை ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கோ ஏதாவது ஒரு உதவி அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பாது. அந்த நண்பர் கொஞ்சம் தூரம் ஒரு 2-3 ஊர் தள்ளி இருக்கார். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி கிளம்பினோடனே என்ன ஆகுது, பகலெல்லாம் நடக்கிறாரு. ராத்திரியில் ரொம்ப களைப்பாயிட்ட உடனே சரி எங்கேயாவது தங்கிட்டு போகலான்னு அங்கே ஒரு சத்திரம் இருக்குது. அந்த சத்திரத்தில் தங்குறாரு. சத்திரத்தில் தங்கும்போது அது அங்கே இவருக்கு ஒன்றால் இன்னொருத்தர் அங்கே இருக்கார். அவர் கேட்குறாரு, தம்பி எங்கே போகிறீங்க? இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி நானும் அந்த ஊருக்கு தான் போகணும், நம்ம 2 பேருமே சேர்ந்து போகலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராத்திரி கழிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் வழியில் கொஞ்சம் எவ்வளோ தூரம் தான் நடக்க முடியும், அதனால் கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஏதோ ஒரு மரத்தடியில் நிற்கிறாங்க. நிற்கும்போது அந்த கூட வந்தவர் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் இந்த பக்கத்தில் இடத்துல ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், வந்தோடனே நம்ம 2 பேரும் போகலாம். சரின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேயே வெயிட் பண்ணுறார். வெயிட் பண்ணும்போது இவர் போன உடனே ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் திரும்பி வந்துடுறார். திரும்பி வந்ததும் சரி கிளம்பலான்னு கிளம்பும்போது அந்த ஊரில் ஒரே எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. என்னடா இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு ஓடி வரும்போது இவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஓடுறீங்க, யாருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆள் இருந்தார் அந்த ஊரில், ஒரு பெரிய மனுஷன். அவர் திடீர்னு நெஞ்சை பிடிச்சிட்டு செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மறுபடியும் அதை கடந்து போகிறாங்க. போன உடனே மறுபடியும் ஒரு ஹால்ட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல. மறுபடியும் ஹால்ட் பண்ணும்போது மறுபடியும் அவர் சொல்கிறார், ஐயா நாங்கள் இந்த இடத்துல கூட எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இங்கே இருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் போன உடனே 5 நிமிஷத்தில் திரும்பி வந்துடுறார். திரும்பி வந்ததும் மறுபடியும் அதே மாதிரி ஒரு கூச்சல் குழப்பம், மக்கள் எல்லாம் பதறி ஓடிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது ஒரு அம்மாவை பாம்பு கடித்து வயலில் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது பாம்பு கடித்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவருக்கு ஒரு டவுட் வருது, என்ன இவர் ஒரு வேலை இருக்குன்னு போகிறாரு, இவர் திரும்பி வந்த உடனே ஒரே கலவரமாக இருக்குது, எல்லோரும் சத்தம் போடுறாங்க, யாராவது ஒருத்தர் செத்து போயிடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். 2 பேரும் மறுபடியும் கிளம்புறாங்க. கிளம்புனோடனே மறுபடியும் ஒரு சாயந்தரமாக ஒரு ஹால்ட் பண்ணுறாங்க. அப்பயும் என்ன பண்ணுறாரு, இவர் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போகிறார். போயிட்டு வந்தோடனே அங்கேயும் இதே மாதிரி தான் நடக்குது. இவர் கேட்குறாரு, நீ யார், எதுக்காக இப்படிலாம் பண்ணுற? இப்போ போன உடனே மக்கள் எல்லாம் பயந்து சத்தம் போடுறாங்களே, என்ன ஆச்சு, நீ யாருன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான் யமதூதன், யாருக்கு ஆயுசு முடிஞ்சிருச்சோ அவங்க உசுரெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அந்த மாதிரி அவரோட விதி முடிஞ்சிருச்சு, அவருக்கு ஹார்ட் அட்டாக்கில் உயிர் எடுத்தேன். அந்த அம்மாவுக்கு பாம்பு விதி முடிஞ்சிருச்சு, பாம்பால் உயிர் எடுத்தேன். இப்போ இவருக்கும் இந்த மாதிரி தான், இவர் வீடு எரிஞ்சு இறந்து போயிட்டார், வீடு தீப்பிடிச்சு இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ அப்படியா, அப்போ உன் கூட தான் நான் அப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன். நீ எதுவும் பயப்படாத, விதி முடிஞ்சவங்களுக்கு இது தானே நடக்கும், நம்ம வரும்போது தான் எழுதி எடுத்துகிட்டு வரும், இந்த நேரத்தில் விதி முடிஞ்சிடும். வீடியோ